நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவை வலுப்படுத்தணும், பாஜகவினுடைய சக்தியை காட்டுறதுக்காக தொடர்ந்து மாநாடு, பூத் கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ண ஆரம்பிக்கணும். அதிமுகவுக்கு நம்ம பாரம் இல்ல, அதிமுகவுக்கு நம்ம பலம் தான் அப்படின்றத நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில நெல்லையில இருந்து அவருடைய பிரச்சாரத்தையும் அவருடைய பூத் கமிட்டி மாநாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை தொடங்குறதா சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, பாரம் இல்லை, நாம பலம்தான் அப்படின்னு சொல்லுவது, அந்த சொல்ல வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறுமனே பாரம் மட்டும் இல்ல, தலையில இருக்கிறது தான் பாரம் அல்லது தோல்ல இருக்கிறது தான் பாரம். இது வெறுமனே பாரம் கிடையாது. எப்படி ஒரு வேம்பயர் உடம்புக்குள்ள புகுந்து அதோட ரத்தத்தை குடிச்சு ஒன்றினுடைய அந்த சாற்றையெல்லாம் உறிஞ்சிட்டு அப்புறம் தூரத்துக்கு போட்டு வேற ஒரு உடம்பை தேடி போகிறதோ, அதே மாதிரி அதிமுகங்கிற கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியை ஆஹ் ர- பல துண்டுகளாக பிளந்தது. அது பாஜகவின் தேவைக்காகத்தான் அதை செய்தார்கள். நீங்க பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும் இல்லாமல், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இல்லாமல் இருந்திருந்தால், அதிமுக சசிகலாவின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். சசிகலா அதுக்கப்புறம் யாரு கையில அது எப்படி போகுது அப்படிங்கிறது வேற விஷயம். அதுல அவர்கள் எப்படி அதை நிர்வகித்திருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா பல்வேறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டது. டிடிவி தினகரன் தனியா போனாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி, இப்படின்னு தனித்தனியாக உருவாவதற்கு காரணமாக இருந்தது பாஜக. அப்போ பாஜக எப்படி, அதாவது அதிமுக என்பது பலமாக இருக்கக்கூடாது, அது பிரிஞ்சு செதறினாத்தான் அதனால் லாபம் அடைய முடியும்னு திட்டமிட்டுத்தான் அந்த செயலை செய்தார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு வேறொரு தேவை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாதான் இந்த எலெக்ஷன்ல எதையாவது, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை பெற முடியும் அப்படிங்கிற தேவையும் இருக்கு. இன்னொன்னு, நீங்க அவர்கள் கடந்த முறை, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல், அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவர்கள் 18% வாக்கு வாங்கியிருக்கிற எங்களுடைய கூட்டணி, 11% எங்களுடைய வாக்கு அப்படின்னு தனித்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் யார்கிட்ட இருந்து பிரித்து வரப்பட்ட வாக்குகள்? ஓபிஎஸ்னுடைய வாக்கு சதவீதம் என்ன? அதுபோக இவரு பாரிவேந்தர் பச்சைமுத்து, ஏசி சண்முகம், இப்படி பல்வேறு கட்சிகளை இணைத்து எல்லாம் அதிமுக கூட்டணியில இருந்தது, அதிமுகவாக இருந்தது. அப்படிப்பட்ட கட்சிகளையும் அல்லது அப்படிப்பட்ட நபர்களையும், ஓபிஎஸ் யாரு, டிடிவி தினகரன் யாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவை உடைத்து கொண்டு வந்து தங்களோடு சேர்த்து கொண்டுதான் இந்த வாக்கு வலுவை காட்டுறாங்க. இன்னைக்கு நாங்க பாரம் இல்ல பாரம் இல்ல, நீங்க பாரம்லாம் இல்ல, அதிமுகவை அரித்து தின்கிற ஒரு கரையான் அல்லது ஒரு வேம்பயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு கட்சிக்குள்ள அவருடைய தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அவரை தொலைபேசியில போன் பண்ணப்போ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன மாதிரியும், நயினார் நாகேந்திரன் சொல்லும் பொழுது நைனாவா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவரா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருப்பதாக இதை எடுத்துக்கலாமா? அதாவது அண்ணாமலை அப்படிங்கிற நபரினுடைய வாய் துடுக்கு இருக்கு இல்லையா, அது எல்லையற்ற ஒரு பேச்சு. அவரு வெறுமனே வாய் துடுக்கா பேசுறது மட்டும் இல்ல, அதுக்கான ஒரு ரசிக பட்டாளத்தை உருவாக்குனாரு. அதுக்கு பேமெண்ட் பண்ணி வார் ரூம் மாதிரி வச்சு செயல்படுத்துற அளவுக்கு இருந்தார். அதாவது கட்சியை மேல்மட்டத்தில் ஒரு மீடியா லெவல்ல மட்டுமே நடத்திக்கலாங்கிற அந்த போக்கஸ்ல அவர் இருந்தாரு. இப்ப நீங்க நயினார் நாகேந்திரா அமைதியானவர் அப்படின்னாலும் கூட அவர் நடத்துவது என்பது கீழ்மட்ட கட்சியை கட்டுவிப்பது. நீங்க பழைய தலைவர்களையும் பாத்தீங்கன்னா கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுல அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது, நான் தான் கட்சி, கட்சி தான் அண்ணா. அப்போங்கும்போது என்னன்னா, ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு சோசியல் மீடியா அரசியல், பரபரப்பாக தன்னை வைத்துக் கொள்வது, தன்னை கட்சியின் முகமாக காட்டுவது, இப்படி பழக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது அண்ணாமலையை விரும்புகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவருக்கு அதே மாதிரி செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்குள்ள இவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மைதான்.
ஏன்னா பெரும்பகுதி பேர் அண்ணாமலையின் ரசிகர்களாக இருக்கிறார்கள், கட்சிக்காரர்களாக கூட கிடையாது. அண்ணாமலை வந்து கட்சியை விட்டு, அதாவது அந்த தலைமை பொறுப்புல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொன்னா கட்சி அவ்வளவுதான் சொல்லி புலம்பியவர்கள், நான் அரசியலை விட்டு செல்கிறேன்னு சொன்னவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஆக்டிவா இயங்குகிறவர். அப்ப களத்துல இயங்குறவர்களுக்கு கட்சியை பத்தி கவலை இல்லை, அதுவும் குறிப்பா வந்து அண்ணாமலையை பற்றி கவலை இல்லை. களத்தில் இயங்குபவர்கள் இயங்க போறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த கட்சிக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க ரவுடிகளை 261 ரவுடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த கட்சியில அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தை ஒரு மிகப்பெரிய பட்டியலே வெளியிட்டார். அந்த பட்டியலின் நீட்சி எதுவரையில இருக்குது? இப்போ கடைசியா ஒரு பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த பையன், அதாவது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகிதா வரை பாஜகவின் பின்புலமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இருக்கிற ரவுடிகள் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளின் கூடாரமாக இது இருக்குது. இதுல நயினார் நாகேந்திரனை அடையாளம் தெரியவில்லைங்கிறது ஒரு வகைக்கு நயினார் நாகேந்திரன் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூக விரோதிகள் உங்களை தெரிந்து வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? மற்றபடி நயினார் நாகேந்திரன் ஒரு அன்பெமிலியர் லீடரா, யாருக்கும் தெரியாதவராக இருப்பது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட குறைபாடு. அவருக்கு ஒரு பேச்சு திறனும் கிடையாது, ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு இதுவும் கிடையாது. அந்த வகையில் அவரை வந்து அவர் புலம்புவதற்கு இல்லையா, அது அந்த கட்சி இன்னும் அவர் அந்த அளவில் பலவீனமாக இருக்கிறாங்கிறதான் காட்டுது. சார், ஆனா அவரு வந்து அதிமுகவுல வந்து பயணிச்சிருக்கிறாரு. அதிமுக அமைச்சரா, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருக்கிறாரு. சோ அரசியல் முதிர்ச்சி பெற்றவரா இருக்கிறாரு. சோ அரசியல் நகர்வுகள்ல எப்படி ஒரு கட்சியை பலப்படுத்தணும், கட்சிக்கு எப்படி ஒரு வலுவான இதை செய்யணும்னு சொல்லி அவர் அந்த இதுல இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு பாஜக உதவி செய்யும், இல்ல உதவி செய்யாதா, இல்ல எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல, அதாவது அரசியலை பொறுத்தவரையிலும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சென்றடைந்து அவர்களை எழுப்பி கொண்டு வந்து இங்க வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கறதுல இருந்தா அந்த ஸ்ட்ரக்சர் வேலை செய்யுது. ஆனா பாஜகவை பொறுத்தவரையில அப்படி ஸ்ட்ரக்சரலான கட்சியெல்லாம் அது இல்ல. அப்படி ஏன் இல்ல? நீங்க வந்து இவரை நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு அதிமுக பின்புலம், அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து எம்எல்ஏவாக இருந்தவர், இதெல்லாம் உண்மைதான். அப்ப என்ன அர்த்தம்னா அவர் அந்த பகுதியில அந்த மக்கள்கிட்ட செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். ஆனா அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கிறாருன்னு கிடையாது. அந்த திருநெல்வேலி பகுதியை தாண்டி நீங்க வெளியில வந்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, கட்சிக்குள்ளேயும் அதே நிலைமை தான். அப்படிங்கும்போது நயினார் நாகேந்திரனை என்னவாக மதிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை சைடு வாங்கினாலும் கூட, அதாவது பதவியிலிருந்து விலகினாலும் கூட, நான் இல்லாத இடம் என்பது அது டம்மிங்கிறத உருவாக்குவதற்காகவே தன்னுடைய வார் ரூமை வேலை செய்ய வைக்கிறார், ஒண்ணு. இன்னொன்னு, நான் தான் இந்த இந்த கட்சியை மீண்டும் இழுத்து செல்வதற்கு தகுதி படைத்தவன் அப்படிங்கிறதை உருவாக்குகிறார். இப்ப பிரச்சனை அது இல்ல. நயினார் நாகேந்திரன் எல்லோரோடையும் நயமாக இணைந்து சென்று கொள்வார் அப்படிங்கிறது அவருடைய தகுதி. இந்த அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதனால் வேறு யாரையும் வளர்த்து விடவோ அல்லது யாரோட இணைந்து செல்லவோ தயாராக இருக்க மாட்டார். நீங்க அதிமுகவோட கூட்டணி, அந்த கூட்டணி அண்ணாமலை ஒரே நாளில் தன்னுடைய பேச்சால் காலி பண்றாரு. இப்போ ஏற்கனவே அந்த கூட்டணி ரொம்ப சீரழிஞ்சு போய்தான் இருக்குது. நீங்க கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதிருப்தியை அதிமுக தரப்பிலிருந்து தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனா அதையும் மீறி அந்த கூட்டணி ஓரளவுக்கு அப்படியே பாலிஸ்டா போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த நயினார் நாகேந்திரன் தான். இல்ல அப்படின்னா அந்த கூட்டணி 1 மணி நேரத்தில் காலியாகிவிடும். அண்ணாமலை நேரம் இருந்திருந்தால் அவருடைய பேச்சை எல்லாம் வச்சு முடித்து வைத்திருக்கும் அப்படிங்கிறது கருத்து. சரி, இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து இயங்க போறாரு, அவரோட தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் இப்போ நிறைய மீட்டிங்ஸ்ல, சென்னையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல கூட அவர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. அவர் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. அவரு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட பேஷியன்ஸ், பாலிடிக்ஸ் டீச்சர்ஸ் பேஷியன்ஸ், கிரிக்கெட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் எல்லாம் வந்து போடுறாரு. சோ இது எல்லாமே வந்து பல கேள்விகளை எழுப்புது. நீங்க வந்து இறங்கி அடிப்பீங்களே, இப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ அண்ணாமலையினுடைய அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய செயல்பாடுகள் பற்றி
பற்றிய உங்கள் பார்வை என்ன? தமிழ்நாட்டில் ஒரு 16 12 13% இருந்த வலதுசாரி கூட்டம் இப்போ வந்து 16% கிட்ட அதிகரிச்சிருக்குது. அது எல்லாம் முழுக்க சங்கிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த வலதுசாரி கண்ணோட்டத்தை விதைத்ததில் அண்ணாமலைக்கு ஒரு பங்கு உண்டு. அதுல ஒரு ஹீரோயிசம், அதுல வந்து ஒரு நான் பாருங்க எல்லாத்தையும் அதை இது பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி பொய்யாக பல தகவல்களை சொல்லி தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆருத்ரா மோசடியில அவருக்கு பங்கு இருக்குங்கிறது பல்வேறு தரப்புல சொல்லப்பட்டது. குறிப்பாக அதுல பங்கெடுத்துக்கிட்ட அந்த நபருக்கு வந்து பொறுப்பு பாஜக அணியில விளையாட்டு அணியில பொறுப்பே கொடுத்திருந்தாங்க. சோ இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்களையும் தன்னுடைய பதவி காலத்தில் தன்னுடைய பாஜகவில் இணைத்து வைத்திருந்தவர். அப்போ ஒரு குற்ற கூடாரத்தின் முதல் முகவரியாக இருக்கிறவர் இந்த அண்ணாமலை. அப்ப அந்த அண்ணாமலைக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போகும்போது பாஜக என்ன சொல்லும்? பாஜகவே எப்பா இப்போ வந்து நீ அதாவது ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிட்டு, அதாவது பாஜகன்னு ஒண்ணு இருக்குங்கிறத அலப்பறையை கொடுத்து கொஞ்சம் காமிச்சாச்சு. ஆனால் அதை பலப்படுத்தணும் அப்படின்னா கூட்டணி கண்டிப்பா வேணும். கூட்டணி சிதையாமல் இருக்கணும்னா நீ கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ உனக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி நீ தனியா வச்சுக்கோ, நீ தனியா நின்று கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து கூட தனியாக அவரை கட்சி ஆரம்பிக்க சொல்வார்கள். அது பாஜக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் தனித்து நின்று எதையாவது ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதம் இதே வலதுசாரி வாக்குகளை பாஜக என்ன பெறுகிறதோ அதே வலதுசாரி வாக்குகளை கொஞ்சம் பிரித்து தன் பக்கம் இழுத்தார் என்றால் அதை பின்னாட்களில் தன்னோடு இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் இயங்குவார்கள். இது ஏதோ தனிப்பட்ட முறையில அவருடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா வரல. இது வந்து ஒரு அதாவது பாஜக RSS அந்த அஜெண்டாவுக்குள் இயங்கக்கூடியவர்களினுடைய ஒரு வேலை திட்டத்திலிருந்து தான் பிறக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்களே வந்து பாஜக வந்து அவங்கள நிரூபிச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா அது ஒருபோதும் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்தும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. கூட்டணி வந்து விரிசல்ல இருப்பது, கூட்டணியில வந்து அவங்க ஒன்னா இல்ல அப்படின்ற கருத்துக்கள் வர வர நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போறாரு. அதுல நயனா நாகேந்திரன் அவர்களும் அவருக்காக சேர்ந்து பரப்புரை செய்யறாரு. முருகர் மாநாடு நடந்தா அங்க அதிமுகவினுடைய அமைச்சர்கள் போறாங்க. சோ இந்த கூட்டணி வலுப்பெற்றுட்டு தானே இருக்கும் அப்படின்னு தானே இதை எடுத்துக்கணும். அதாவது எங்கெங்கெல்லாம் அதாவது விரிசல் விட விட அதை இவர்கள் சேர்த்து பிணைக்கிற வேலையை செய்துகிட்டே தான் இருக்காங்க கன்சிஸ்டன்ட். அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அப்படி சேருகிற இடங்களில் பற்றுகிற தீர்கள் இல்லையா அது பெருசா இருக்குது. அது கூடுதல் விரிசலை ஏற்படுத்துது. நீங்க முருகன் மாநாட்டை குறிப்பிட்டீங்க. முருகன் மாநாட்டுல போய் உட்கார்ந்தப்போ பல்வேறு முக்கிய தலைவர்கள் பழைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க யாரு செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, மத்த பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடியிலயும் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி வீடியோக்கள் போடுறாங்க. சோ இதையெல்லாம் வந்து அதாவது அண்ணா பெரியார் அவர்களுடைய அது மட்டும் இல்ல, திராவிட தீய சக்திகளை அழிப்போம் அப்படின்னு ஒரு திராவிட கட்சி தலைவர்களை வச்சுக்கிட்டே வந்து அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. கேட்டா இது வந்து என்ன ஆகுது பாருங்களேன். பிரச்சனை இது பூதாகரமான உடனே எங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படி போட்டது தவறுன்னு ராஜேந்திர பாலாஜி வெளியில வந்து பேசுறாரு. எங்கள் உணர்வில் ரத்தத்தில் அண்ணாவின் இதுதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் விட கூடுதலாக பாஜகவை சேர்ந்த அமித்ஷா சொல்றாரு, நாங்க இந்த நிகழ்ச்சியை கூட்டல, இது வந்து இந்து முன்னணியினுடைய நிகழ்ச்சி, அதனால இது எங்களுடையது இல்ல. இதுதான் நாம சொல்றோம். இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாட்டை எப்படி வளர்க்கிறது, வேற வழி இல்லாம பாஜகவே எப்படி பின்வாங்குது பாருங்களேன். நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தல, அது இந்து முன்னணி நிகழ்ச்சியில அப்படி போட்டாங்க. பாஜக என்னைக்காவது இப்படி ஜகா வாங்கி பேச வேண்டிய தேவை இருந்திருக்கா? அது தமிழ்நாட்டின் சூழல் அது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் சூழலை துளியும் புரிந்து கொள்ளாத பாஜக. உங்களுக்கு இந்துத்துவ அஜெண்டாவே இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவா கொண்ட ஒரு கட்சியை அபகரிக்க பாக்குறீங்க. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க இறங்கி வரணும் இல்லையா? உங்களுடைய டாக்ஸிக் விஷத்தன்மை இருக்கு இல்லையா? உங்களுடைய விஷம் கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் இறங்கி
நீங்க அதிமுகவுக்கு இணையா இருந்தா தானே. அது மட்டும் இல்ல, அதிமுக தொண்டனுக்கு ஒரு தன்மானம் இருக்குது. நீங்க அவனை அபகரிக்கணும்னா கட்சி தலைவர்களை அபகரிக்கலாம். அந்த கட்சியே எப்படி நீங்க ஒழுங்க முடியும்? அந்த தொண்டனை நீங்கள் எப்படி அபகரிக்க முடியும்? அப்ப அவனை நீங்க அதாவது இந்த கட்சியை விழுங்கும் போது அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு உறுத்தும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி, இப்படி உங்களுடைய வாயில் சாய கொடுக்கிறோமே அப்படிங்கிற உணர்ச்சி அவனுக்கு தீவிரமாக வரும். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நீங்க சேருகிற இடங்களில் உள்ள வெடிக்கிற பிரச்சனைகள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் பேசுறத ஒரு அதிமுக காரனும் உள்ளூர விரும்ப மாட்டார்கள். அதனால இவர்கள் அந்த பொருந்தா கூட்டணியை பொருத்துவதற்கு முயற்சி அதிகமாக செய்கிறார்கள். அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை அப்படிங்கிறத இதுவரைக்கும் நடந்ததை நான் சொன்னேன். இனிமேலும் பலன் அளிக்காதுங்கிறத நீங்க எதிர்காலத்துல பாப்பீங்க. சார், இப்ப விஜய் அவர்கள் பாஜக, அதிமுக கூட்டணியில இல்லன்றத குறிப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்றாரு, எங்க 2 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். தாவேகா தலைவர் விஜய்க்கும் எனக்கும், அதாவது பாஜகவுக்கும். திமுக ஆட்சியை வந்து அகற்றணும்ன்றதுதான் நோக்கம். சோ நாங்க இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? எதனால அவர் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்றத பத்தி இருக்கு இல்லையா? மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா? அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் திட்டவட்டமா சொல்றாரு நாங்க கூட்டணி அமைக்க போறது இல்லைன்னாலும் அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? அத பத்தி சொல்லு. விஜயை பொறுத்தவரையிலும் அவருடைய ஸ்டாண்டுங்கிறது ஒரு வகையில் பாராட்டத்தக்கது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முற்றிலும் ஒவ்வாத பாஜகவை புறக்கணித்ததன் மூலமாக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உண்மையாக இருந்திருக்கார். குறைந்தபட்சம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் மீண்டும் மீண்டும் குறைந்தபட்சம் சொல்றேன்னா, அவர் கடைசி வரலும் இதே ஸ்டாண்ட்ல நின்று சண்டையிட்டு போராடி இந்த மக்களுக்காக வேலை செய்யணுங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்போ விஜய்க்கு புதிய வாக்குகள் வரும் வருவது அதெல்லாம் தாண்டி ஏற்கனவே இருக்கிற அவர்களுடைய ரசிகர்களில் பாஜகங்கிற ஒரு அந்த இதை விட்டுட்டு அதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருடைய இவர் வந்து ஒரு சிறுபான்மையின சேர்ந்தவர். அந்த சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் இவரை நம்புகிறார்கள். இவர் ஒரு பொதுவான தலைவர் அப்படின்னு. அந்த இடத்துல நீங்க வந்து பாஜகவோடு இணைந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய சிக்கலை தரும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாவே நீங்க உங்களுக்கு தத்துவம் ஒரு கொள்கைன்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு கள நிலவரத்திலிருந்தே நீங்கள் இந்த முடிவை எடுத்தது ஒரு சரியான முடிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னொன்னு நேரடியாக இந்த தேர்தல்லையே அது பலன் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தராது. ஏன் தராது? நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆயிடும். திமுகவை எதிர்க்கக்கூடிய திமுகவை வீழ்த்தணுங்கிற அந்த தேவை இருக்குல்ல, அது தனித்தனியா நிற்கும் போது அது ஸ்பிளிட் ஆகும். ஆனால் எப்போ உங்களுக்கு அது அது எப்படி உங்களுக்கு அது உங்களுக்கு லாபமா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதாங்கிற ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ் இல்லாத இடத்தில் திமுக வலுவா இருக்குது, அதிமுக வலுவிழந்து இருக்குது. அந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் போர்ஸ் ஒண்ணு வலுவாக ஒற்றையாக எழுந்து வர வேண்டிய தேவை இருக்குது. அது பாஜக அல்ல, அது இன்னைக்கு இருக்கிற அதிமுக அல்ல. ஒரு நீண்ட நாள் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு எதிர்கட்சிக்கான இடம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கிறது. அந்த இடத்துல அவர் ஜெயலலிதாவாக எவ்வளவு போல்டா வேலை செய்யறாருங்கிறது தான் அங்க காட்டுமே தவிர, மற்றபடி இவர்களோடு கூட்டணி வைத்தால் நாசமா போவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு நீண்ட நாள் நோக்கில் பாத்தீங்கன்னா விஜய் இப்படி இயங்குவது சரியானது. ஆனா கண்டிப்பா அதுல பாஜக எதிர்ப்பு முதன்மையானதா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க திமுக எதிர்க்கிறீங்களோ அதே அளவுக்கு பாஜக எதிர்க்கணும். இல்ல நாங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல பேசிக்கிறோம் போய்க்கிடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா மொத்தமா ரெண்டும் சேர்ந்து உன்னால நான் கிட்ட என்னால நீ கிட்டன்னு அழிய போறது உறுதி அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஓகே சார். பாஜகவினுடைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.